இயேசு கடைசியாக ஒரு முறை எருசலேம் நகருக்கு போவதற்கு முன் தூரத்தில் இருந்த நகரை பார்த்து அழுதார் என்று நற்செய்தி வாசகம் சொல்கிறது. இயேசுவுக்கு தெரியும், கிபி 70ஆம் ஆண்டு இந்த நகர் தரைமட்டமாக்கப்பட போகிறது. அதற்காக அழுதாரா? இல்லை. இயேசுவுக்கு தெரியும், இந்த நகரிலே மக்கள் எல்லோரும் இவை சாவுக்கு தீர்வையிட்டு சிலுவை சாவிலே இவரை அறைந்து கொள்ளப் போகிறார்கள். அதற்காக அழுதாரா? இல்லை. கடவுள் மெசியா மனிதனாக இந்த உலகிற்கு வந்ததை இந்த மக்கள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நினைத்துதான் இந்த அழுகை. இந்த அழுகை ஒரு புனித மன வருத்தம். நமக்கு எதிராக தீமை செய்வர்களை பார்த்து அல்லது நமக்கு துன்பம் வருவிக்கிறவர்களை பார்த்து நமக்கு முதலில் வருவது கோபம்தான். இயேசுவுக்கு அந்த கோபம் வந்தது நபரை சபிக்கவில்லை, மாறாக மனம் வருந்துகிறார். இந்த நகரில் உள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த புனிதமான மன வருத்தம் பல நேரங்களிலே நன்மையை விளைவிக்கும். ஒன்று, நாம் பாவத்திலோ பாவ இயல்புகளிலோ மூழ்கியிருந்தால் அதிலிருந்து வெளிவர நமக்கு உதவி செய்யும். அடுத்து, நமக்கு எதிராக தீமை செய்வர்கள் தீமையை விட்டுவிட்டு பாவத்தை விட்டுவிட்டு புனிதத்தை கண்டடைய உதவி செய்யும். இயேசுவை போன்று வாழ வேண்டுமென்றால் எல்லா நேரத்திலும் இயேசுவை போல் இருக்க வேண்டும். நம்முடைய மனித உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த உணர்வுகள் கோபத்திலும் பாவத்திலும் நம்மை தள்ளிவிட வாய்ப்பு உண்டு. அதை புரிந்து கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.